கடவுளே இது மாதிரி எல்லா மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றி நல்லா இருக்கணும். ஆமாம். ஹலோ தம்பி, எங்க பாத்தியா? வீட்டிலையா? அந்த வாப்பாங்க சத்த பேயிட்டுமா. ஆமாம், வீட்டிலே இருந்தேன்னு. ஆ சரி சரிவா. ஆமாம், மழை தான் ஒரே மழையா பெய்யுது. எங்கிட்டு போகல என்ன மத்தியானமே வந்திருப்பேன். வாப்பா தம்பி. ஆமாண்ணே, உட்காருங்க. சும்மா அப்படி இருங்க. என்னண்ணே மழை ஒரே ஊத்தா ஊத்துது. எங்கிட்டு போகல டீய குடிங்கப்பா. என்ன உரம் போட்டீங்களா? இதுதான் இந்த உரம் போடுறதுக்கு தாப்பா இந்த காலு பிரச்சனை. என்னண்ணே காலம் சரியாச்சு? அப்ப அந்த காலம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. அவன் பாத்தியலா காலத்தை கீழே விழுந்து கிடக்குறேன். அவன் அவன் பாட்டுல தான் முக்கியம்னு எடுத்துட்டு ஓடுறேன். நாட்டை பத்தி பேசுவானா? போச்சு தம்பி நாடு. விடுங்க. அந்த காலத்துல சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு உரம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் மறுபடியும் வயல்ல போடலாம்னு போனா இந்த காலில் பீங்க அவனு நடந்துகிட்டு அங்கே அவனை குடிச்சிட்டு உடைச்சு போட்டுருக்கேன் மாட்டுல. சித்திரவி ஆயிடுச்சு. சித்திரவி ஆயில உடைச்சு போடுற பாட்டுல ஊரா இப்பதானே உங்களுக்கு பாட்டுலதான் உங்களுக்கு பாட்டுலதான் உங்களுக்கு என்ன காட்டுலதான் அப்புறம் மூளைக்கு மூளை துறந்து வச்சிருந்தா அவன் குடிச்சு விட்டு அப்புறம் போடாம என்னப்பா பண்ணுவாங்க. அதான் பெரிய இடமா இருக்கு. 10வது படிக்கிறவன் கூட குடிக்க ஆரம்பிச்சேன் நாட்டுல. 10வது படிக்கிற பையன் குடிக்க ஆரம்பிச்சான்னா படிக்கிறவன் குடிக்க கூடாதுன்னு சொல்றா கவர்மெண்ட் தான் சொல்லுது. அங்கிட்டு டாஸ்மார்க் நிர்வாகத்தை கூப்பிட்டு சொல்லுது போன மாசத்துல இருந்து இந்த மாசத்துக்கு என்னடா சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, இதுக்கு போன மாசத்துக்கு நான் சேர்த்த புடி அப்படின்னு அவனை பிரஷர் போடுது. அப்புறம் அவன் எல்லாரும் கேட்டான். கவர்மெண்ட் தான் கடையை வைக்க சொல்றதும் கவர்மெண்ட் தான், குடிக்க வேணாம்னு சொல்லி அந்த சட்டத்தை போடுறதும் இந்த கவர்மெண்ட் தான் போடுது. எவனை பார்த்தாலும் இந்த முப்பட்டு வேற பையெல்லாம் பாட்டுல தான் குடிக்கிறாங்க. அந்த காலத்துல எழுத்தறிவு இல்லாட்டினாலும் மனுஷன் பூரா வாழ்ந்த சூழல் வந்து இன்னைக்கு பேர் சொல்ற வாழ்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு என்னடான்னா நாகரிகங்கிற பேர்ல வந்து வாழ்ந்து இன்னைக்கு பிற்காலத்துக்குலாம் நம்ம பேச்செல்லாம் பேசுறாங்களோ வரலாறுல எழுத இல்லையா அந்த காலத்துல வாழ்ந்து அப்படி விடயமெல்லாம் அப்படி பார்த்துட்டு போயிருக்காங்க மக்கள். வாழ்ற மக்கள் தான் புரியல. அதாப்பா அது என்ன இந்த நம்ம இந்த சிவசங்கைக்கு பக்கத்துல என்னமோ தாப்பா ஒரு ஊர் சொல்றாங்க. என்ன சொல்லுங்க, நான் சொல்றேன். அதாப்பா அந்த ஊரு நம்ம சிவசங்கை என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அங்கதாப்பா இந்த பூமியை தோன்றாங்கலாம் என்னமோ கீழடியா? அதாப்பா கீழடிதான் சொன்னாங்க. அந்த ஊர்ல பாருங்க, இந்த முன்னாடி அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் வந்து அவங்க வாழ்ந்ததுக்கான அந்த ஆதாரங்கள் பூரா அந்த அந்த காலத்துல உள்ள இது பூரா நோண்டி எடுக்கிறாங்கப்பா. வரலாற்று சான்றிதழ் பூரா எடுத்து இந்த டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டு அது நீங்க சொல்றது 300-400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா 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 சரியா சொன்னீங்க. நானும் தான் கொண்டு கேட்டேன். இப்ப அந்த காலத்துல இப்படி வாழ்ந்துருக்காங்க சூடு இன்னைக்கு தோணணும், இன்னும் 100 வருஷம் கழிச்சு அதை தோணாலும் கிடைக்கும். எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளை எல்லாம் காலத்துலாம் போனதுக்கு அப்புறம் இன்னும் 300 வருஷம் கழிச்சு அங்கிட்டு நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் வெத்தலை வரையிலா? இல்ல என்ன டீ என்ன சாப்பிடல? டீ தான் இந்த வெத்தலை போடுற வாய் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி டீ குடிச்சிட்டு போடுவோம் பார்த்தேன். சரி நம்ம எல்லாம் வாழும்போது வாழ்ந்து என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இப்ப கிடையாது. ஆமா ஆமா என்னென்ன கிடைக்க காத்திருக்கோம். அது வந்து அதை சொல்றீங்களா? இப்ப அங்க சீரடியில நூன்றையில ஒண்ணு கிடைக்குது. இப்ப நம்ம வாழ்ந்த சான்றிதழ்ல வந்து இப்ப இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறமோ 300 வருஷத்துக்கு அப்புறமோ தோன்றான்னு வச்சுக்க. அதுதான் நான் கிடைக்கிற சாமான புறான்னு சொல்றேன் கேட்டுக்க. பக்காடி லெமே டைமே அப்புறம் வந்து என்னமோ இந்த இது இன்னொரு ஒரு சரக்கு 1848 என்னமோ ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது வீர் பாட்டிலு. இது உரிமையும் கிடைக்கும். வாட்டரு கப்பு அம்புடும் கிடைக்கும். இதுதான் நம்மளோட நாகரிகம். மாடு எடுத்துட்டு போனா காடுல ஊத்துது,
ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு இப்படியே வாங்கடா பாதச்சேரிடா அப்படி வாங்கடான்னு சொன்னா அங்கேயே ப்ராஜெக்டுக்காரன் வர்றவங்க 100 பாட்டில் உடஞ்சு கிடக்குனேன் அப்படிங்கிறேன். எங்கிட்டு பாலஞ்சரு பாலக்கட்டை கம்ம கரை புளியமரம் பனைமரம் வயக்காடு வரப்பு காடு அனைத்து காட்டையும் எங்கன பார்த்தாலும் பாட்டுல வாட்டர் சரி குடிக்கிறீல குடிச்சிட்டு அந்த பாட்டை ஒரு ஓரத்தை எல்லாம் வச்சுட்டு வந்தாலும் இருக்கும்ல. எங்க 6 அறிவு எல்லாரும் கிடையாதுன்னு மனுஷ படைப்புல அது உண்மை 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 மனிதனோட படைப்புல 6 அறிவுன்னு சொல்றதுதான் எல்லாரும் கிடையாது. குடிக்க போன அன்னைக்கே முடிஞ்சு வச்சுப்பா 6 அறிவுங்கிறது ஒரு சிலர் இருக்கேன் 100 வந்து சரி அதை உடைச்சு போடுறே இல்ல. சரி யாரோ நம்ம தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் அதுல காலில் மிதிச்சுக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை தானே. அதை நம்ம செய்யலாமா? வரலாற்று சான்றிதழ் நீங்க தோண்டி எடுக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ண வேண்டாம். இந்த நாட்டை இருக்கிறத அந்த மண் வளம் நீர் வளம் நில வளங்களை யாவது காப்பாத்தி வைக்கலாம்ல. நல்லா நீங்க பேசுற மாதிரி எல்லாரும் பேசினாங்கன்னா நாடு எங்கேயோ போவேன். என்னப்பா நாடு போகுது எதை கேட்டாலும் சரியா பேசுறாங்க. நீங்க பேசுறவரும் நீங்க பேசுறத கேட்க கூடாது. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறத 10 பேர் கேட்க கூடாதுங்கிறதுக்கு இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் தெளிவா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா தெளிவான பேச்சாரும் கேட்டக்கூடாது. கேட்டுட்டாங்க பூரா 5 அறிவுல இருக்கிறப்ப 6 அறிவுக்கு மாறிடுவாங்க. இவன் 5 அறிவுலயே வச்சுக்கணும். நம்ம அது இந்த இப்படி ஒண்ணு சொல்றாங்களப்பா நம்மளுக்கு எல்லாம் பாமர மக்கள் ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல தெரியுமா? நம்ம பாமரனா தான் இருக்கணும் என்னைக்குமே. பாமரனா இருந்தது வந்து யாரு தப்பு? நம்ம தப்பா இல்ல நம்மள வளர்த்தவங்க தப்பா ஆண்டவன் தப்பா ஆண்டவங்க தப்பாப்பா? யோசிச்சு பாருங்க. பாமர மக்கள்லாம் அது என்னப்பா அர்த்தம்? அது ரொம்ப போனா இப்ப என்னாச்சு? இப்ப உரம் போட்டது என்னாச்சு? உரம் போட்டதான் அதான் சொல்றேனே. உரம் போட்டதான் இந்த காலில மறுபடியும் பீங்க ஊத்தி அப்புறம் மறுபடியும் வைத்தியம் பண்ணி அப்புறம் உரம் எல்லாம் போட்டாச்சு. கதையெல்லாம் இப்ப விவசாயத்துல வச்சது அது எல்லாம் எனக்கு 10,000 ரூபாய் செலவு. அவன் என்னை மோதி போட்டு போனவன் அவனுக்கு பாட்டுலதான் முக்கியம்னு எடுத்துட்டு போயிட்டேன் வண்டிய. ஆமா பிறந்தா ஏதோ நம்ம அரைக்குடி மணி இல்லைன்னா வந்து நம்மள தூக்கி இருக்க மாட்டாங்க. விவசாயம் மட்டும் இப்ப தை பிறந்தா கறந்துதான் எல்லாத்தையும் பட்டுவாட நீட்டா இங்க எவ்வளவுக்கு செலவு பண்ணீங்களா டபுள் மடங்கு எடுத்துருவில. எங்கே டபுள் மடங்கு? உழுதவ கணக்கு பார்த்தா உலகைக்கு மிஞ்சது என்னப்பா டிராக்டருக்காரனுக்கு காய் கொடுக்கணும். அடுத்து அது முடிஞ்ச உடனே விதைக்கிறமா விதைச்ச உடனே களைக்கூலி பாட்டில் வாங்க இல்ல இவங்களுக்கு பாட்டில் வாங்க வேண்டியதா இருக்கு. போடுறவனுக்கு களைக்கூலி போடுறவனுக்கு களைக்கூலி வாங்கும் போதே அதை பாட்டிலும் சேர்த்து வாங்க வேண்டியது இருக்கு. காலையில ஆள் வரல எங்கன்னு வருது? என்னைக்கு இந்த 100 நாள் வேலை வந்துச்சோ அன்னையோட முடிஞ்சு ரொம்ப நேரம் இருக்கேன். அதெல்லாம் ஆளும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல. எல்லாம் வடநாட்டுக்காரன் வந்து இப்ப வடநாட்டுக்காரன் வந்து எங்கிட்ட இந்த இங்கிட்டு ராஜத்தான் இங்கிட்டு அங்கிட்டு சொல்றாங்களா அவங்கப்பா வந்து இப்ப எல்லாம் இப்ப நாத்து ஆரம்பிச்சாங்கப்பா. இந்த ஊருக்கு வரல சம்பளம் எவ்வளவுங்கிற அதெல்லாம் இப்ப இந்த பொம்பளால எல்லாம் 400-500 கேட்கிறா சம்பளம். அவன் வந்து 300 ரூபாய்க்கு நட்டு தரங்கிறேன். எங்கிட்ட அவங்களும் மண் பண்றோம்ட்டு ஏதோ இப்படி சம்பளத்துல குறைச்சு அவங்க வந்து அவங்க வர்றாங்கன்னு சொல்லி சம்பளத்தை குறைச்சு கொடுத்தோன்னே இப்ப அவங்கதாப்பா நம்ம தமிழ்நாடு பூராமே வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஆளு ஆரி பழத்தை பூரா வெட்டி அப்படி மண் வெட்டி அவங்களும் தான் ஓரளவுக்கு நல்லா வெட்டி நீர் எல்லாம் பாதுகாத்துருக்கு. அவ்வளவுக்கு யாரு மண் வெட்டுற கொடுத்தேன். எங்கன்னு மண் வெட்டுறாங்க? 300 நாள் புறானே இருக்கிற பில்லு உரிமையா அப்படியே வம்படி வச்சுட்டாடி ஒரு பக்கமா வலிக்கிறது. வலிச்சு கொண்டு அதையும் அவங்க தூக்கிட்டு போக முடியாம இன்னொருத்தர் தலையில தூக்கி விடுறது. இன்னொருத்தர் அங்கிட்டு ஒருத்தட்ட கொடுத்து கரையில கொண்டே கொட்டி மேற்கொண்டு என்னன்னா கம்மாக்குள்ள இருக்கிற கொட்டாங்குறைய கரையில விட்டுறது. இது எப்படியோ இது இந்த கூடையில ஓட்டிக்கிட்டு போய் இந்த வயல்லையும் வந்து வயல்லையும் கொட்டாங்குறை ஆயிடுச்சு. சரி இப்போ பின்னப்புறம் நினைச்சிட்டானா மாடு தண்ணி மாடு என்னன்னா அதாவது இப்ப ஒரு மாடு வித்துட்டு இந்த ஒரு மாடு வாங்கியிருக்கு. இந்த ஒரு மாட்டை எப்ப விக்கிறேன்னு எனக்கும் தெரியல. ஏப்பா இப்ப என்ன 2025 தானே? 25 முடிய போகுது. இன்னும் 1 மாசம் கிடக்கும். இப்ப 26 ஆனா எலெக்ஷன் வருங்க. 4 மந்த்ல எலெக்ஷன். இந்த 4 மந்த்ல எலெக்ஷன் வருது. ஆமா இந்த எலெக்ஷன் வர்ற நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லுவாங்க. ஏதாவது மானியம் தள்ளுபடி பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி மக்கள் அப்படியே பிரெயின் வாஷ் பண்றது. மக்கள் ஒரு அறியாம கூட்டம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா அறியாம கூட்டம் ஆயிடுச்சு. நம்ம இந்த பேசிட்டு இருக்கிறதுக்கே 60 வருவாங்க. அந்த காலம் ஆயிடுச்சு. எழுத்தறிவு இல்லாத காலத்துல கூட அவங்களோட சிந்தனை பூரா தெளிவா இருந்துச்சு. ஆமா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. அந்த நாலேஜ் இந்த நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் நனைஞ்சு வரேன். ஆனா
மைண்ட். அதுதான் சொல்றேன். அது மாதிரியே நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அது பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நெல்லை கொண்டு போய் விற்க போனா மரியாதை கிடையாது. விவசாயிக்காரன் மட்டும் அது என்னப்பா நம்ம விளைய வைக்கிற நெல்லுக்கு நம்ம விலை சொல்ல முடியலையப்பா நாட்டுல. அதுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிறோமே கிடா குட்டி 10,000னா 10,000 தான். இன்னைக்கு யாரு ஆடு மாடு வைக்கிற ஆளு? அது ஆடு மாடு வைக்கிறதா எல்லாம் கேவலம். இப்போ பொண்ணுன்னா முடிச்சு இப்போ அந்த காலத்துல ஆடு மாடு வச்சிருக்கதான் பெரிய ஒரு ஆடு மாடு மேய்க்கிற கேவலம் சொல்றீங்களப்பா. ஒரு காலத்துல ஆடு மாடு வச்சிருக்க வீடு வந்து பெரிய அவங்கதான் வந்து அந்த வீட்டுல நல்லா ஓரளவுக்கு வசதியா இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் ஆடு மாடு மிக்கிறதெல்லாம் அது வந்து ஒரு அசிங்கமானது மாதிரி கொண்டாந்து அதை தாண்டி அடுத்தபடிக்கு வந்து உழைக்கும். அதை தாண்டி கொஞ்சம் கௌரவமான உழைப்பு அப்படின்னு ஒரு கடை கண்ணி வச்சிருந்தாங்க. கடை கண்ணி வச்சிருக்காப்பா, கடை கண்ணி வச்சிருக்காப்பா அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் கௌரவம். இப்ப என்ன இப்ப எங்கேயும் பொண்ணு உள்ள ஆக வரும் மாப்பிள்ளை என்னன்றாரு, அவர் வந்து நான் கடை வச்சிருக்காரு, கடையெல்லாம் தூக்கி அங்கிட்டு போடுங்க. அந்த இதெல்லாம் இங்க வச்சாச்சு. அதெல்லாம் வந்து என்ன கடை அந்த காலத்துல கடை வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை என்னதான் பண்ணணும், அவன் என்ன சொல்ல வர்றான்னு தெரியல. அவன் சொல்ற பிசினஸ் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் எல்லாம் இருக்கிற நாட்டுலங்கிற மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. என்ன பிசினஸ்னே தெரியுமா? அதுதான் அது என்ன பிசினஸ்? அதுக்கு அந்த நீர் வளம், நில வளம், மண் வளம் அது சொல்றமா சாப்பிட்டா அதுக்கு ஒரு வச்சிருக்காங்க சாப்பாடு 2ஆம் நம்பர் வேலை. 2ஆம் நம்பர் வேலை. அதான் அது பண்றவனுக்கு தான் இன்னைக்கு கௌரவம், அவனுக்கு தான் காலம், அவனுக்கு தான் பொண்ணு, அவன் சமுதாயத்துல இன்னைக்கு மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லப்பா, முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் பொண்ணு வாங்க போனா மாப்பிள்ளை என்ன பண்றாரு, சரி நல்ல இருக்குப்பா இதை குடிப்போம் அது இருக்குதான். அதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பொண்ணு வாங்க போனாங்க, மாப்பிள்ளை என்ன பண்றா, நல்ல பையன் என்ன இருக்கானா, குடிக்கல பண்ணல அப்படின்னு தெரிஞ்சா போதும் பொண்ணு குடுத்துருவாங்க. இப்ப என்ன தெரியுமா, சைடுல இருந்து வச்சிருக்கேன் அதெல்லாம் இல்ல. அவனுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து வீட்டுல இருந்துகிட்டே அவனுக்கு வரும் பணம் வந்துகிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன நீங்க இப்ப வந்து வீட்டுல இருக்கிறது மட்டும் இல்லப்பா, முதல்ல பொண்ணு போய் இங்க கேட்கிற பொண்ணு வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறேன், பொண்ணு வந்து வீட்டுல மாப்பிள்ளை வந்து என்ன பண்றாரு, வீடு டவுன்ல வீடு இருக்கா, இடம் இருக்கா, கார் இருக்கா, மாப்பிள்ளை வந்து வந்து குடிக்கலாம் பண்ணலாம், என்ன பிராடு பித்தலாட்டுத்தனம் வேணாலும் பண்ணிக்கலாம், அத பத்தின பேச்சே கிடையாது. நல்ல மாப்பிள்ளை, பணம் இருக்கணும், இல்லீகல் பிசினஸ் பண்ணணும், கார் இருக்கணும், போகணும் வரணும், வெள்ளையும் சொல்லியமாவே போகணும் வரணும், ஆனா பணம் வரணும், இப்படி எதிர்பார்க்கறாங்கப்பா எல்லாரும். இந்த மாதிரி இல்லனே 10 பேரு ஏதோ நம்மளுக்கு நல்லா பையன் நல்லா இருந்தா யோசிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலுமே இப்ப நிறைய நீ சொல்றீல இருக்கிறாங்க, அது அவங்கதான் இந்த மைண்ட யூஸ் பண்றவங்க. யாரு நம்ம புள்ள சந்தோஷமா இருந்தா. இன்னொரு கருத்து உங்களுக்கு தெரியுமா, இருக்குதுல ஒரு காலத்துல சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா தூக்காங்க. என்னடா அது இந்த நம்ம விட்டு பொண்ணு அந்த பையன் எடுத்து பொண்ணு. இப்ப என்ன இருக்குங்கள, என்னதான் ஒரே ஜாதியா இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் வேற்றுமை இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நம்ம சொந்த தாய்மாமன் பொண்ணா இருந்தாலுமே வசதி கம்மியா இருக்கேன், தாய்மாமன் வீட்டுல வசதி சரியான வசதி இல்ல, வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணா இவனுக்கு கௌரவம் போச்சு. ஆமா ஆமா, கௌரவம் போச்சுன்னா என்ன பெரிய லெவல்ல கௌரவம் போச்சு அவனுக்கு. நீ தான் ஒரு சதுர நீ தான் சாதி சதையான கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒரு சதுர கல்யாணம் போவோம், சொந்த தாய்மாமன் தானே, தாய்மாமன் தானே, அவன் தகுதி என்ன ஏன் தகுதி என்ன. என்ன நாடு போற போக்கு இன்னைக்கு எப்படின்னா, இன்னும் 100 வருஷத்துக்கு அதை பத்திதான் பேயணும். 10 கை விழணும்னா போட்டு ஏன்னா எனக்கு வந்து வேற எதுதான் ஒண்ணும் இல்லப்பா, மனிதனால என்னென்னதெல்லாம் உருவாக்க முடியாதோ அதை பூரா அழிச்சிட்டாங்க. மழையை அழிச்சிட்டாங்க, மண்ணு பூரா நோண்டிட்டேன், எந்த ஆதரையும் மண் இல்லை, காலம் கழிவும் ஒழுங்கான மழையும் இந்த மாதிரி பெய்யுது இவங்க இந்த மாதிரி பண்றதுனால காலம் கழிவுமா போச்சு. கலியுகத்தை வந்து கந்தன் வந்து பாத்துக்கிறான்னா கந்தனையும் தூக்கி சாப்பிட்டாங்க. அதான் முடிஞ்சுட்டானே பழனி மலையில இருந்த சிலையெல்லாம் சுரண்டிட்டாங்க. நவபாசன சிலை, நவபாசன சிலையை பின்னால இருந்து சுரண்டி சிலையோட வடிவமே இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பாக்க அந்த சிலையில இப்ப அபிஷேகம் பண்றது இல்லப்பா, அது பக்கத்துலயே தனியா ஒரு சிலையை உருவாக்கிட்டாங்க. நானே கலியுகங்காக நான் தான்டா என்ன நீந்தி சாப்பிட்டியே, நான் எங்கிட்ட நான் போய் நான் யுவன் காக்குறது அப்படின்னு அவரும் போய் எங்கிட்ட படுத்துட்டாரு. நாடு போற போக்கு தேர்தல் அரசியல் அப்போ காமராஜர் கூட முடிஞ்சு. ஆமா, அதை விடுங்க. அப்புறம் என்ன வேணும்னு தகவலுங்க
வேற என்ன அப்புறம் இந்த இலக்கியம் எல்லாம் வருது. நீங்க எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன அதெல்லாம் வரட்டுன்னு தெளிவு இல்லாம கிடக்குது ஆளு பூரா. ம் அவங்களுக்குள்ளே தெளிவு இல்லைங்கிறேன். ம் இங்க அங்கிட்டு போமா அவன்கிட்ட போமா அழகாங்களப்பா ரோட்ல அறியாமலே மூல் மக்கள் இவங்க திருந்தணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் திருத்த முடியும். எங்கப்பா காஜா கொண்டாந்து கொடுத்து இருந்தாங்க, நீங்க 200 எடுத்துங்க 200 எடுத்துங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. சரி நான் நாளைக்கு வர்றேன். சும்மாதான் நான் வீட்டுல ஒட்டையா இருந்தேன். சரி உன்னைய கூப்பிட்டா போய் இருக்கலாம் வேண்டாம் தம்பி சொன்னேன். அப்புறம் வேற என்ன எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா போன் அடிக்கியா? சரி விவசாயம் எப்படி இருக்கான்? சரி வச்சிருக்கீங்க. ஆமா போ தம்பி நல்லதான் நீங்க ஞாபகம் இந்த வருஷம் மிகுன்னு கொண்டாண்டினாக்க ஒரு லயானா அடிப்பாங்க. அவன் கூப்பிட்டா நாங்கிட்ட இருக்காங்க, இவன் கூப்பிட்டா நாங்கிட்ட இருக்காங்க. ஏழை பால பணக்காரனும் பாக்காங்க. கொள்ளக்காடு வந்து 187 ஏக்கர் இருக்கு மொத்தத்துக்கு நம்ம ஊர்ல. ஒரு பக்கமா இருந்தா ஒரு லயானா அனுப்புறாங்க சொல்லுங்க. ஏங்க அங்க ஒண்ணு இருக்கிறேன் அவன் முடியும் ஒரு 50 வீடு அங்கே ஓடுறாங்க. இப்படி வச்சுக்க கூடாது, நியாயமா பண்ணணும். இல்லப்பா வருஷம் பூரா மிஷினு கொண்டாத ஆளுகளை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, மிஷினுக்காரனை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. இடையில இருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி பண்றாங்க. அதனால அவங்க இந்த அளவுக்கு இந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசிக்கணுங்க. எப்போதும் இந்த மாதிரி இருந்தா தான் நம்ம பண்ணிக்கிற முடியும். போக்க மட்டும் நம்ம நம்ம பார்த்துக்குவோம். ஆமா சொல்லியிருக்காங்க பார்த்துக்கிட்டு பத்திரமா இருங்க. சரி போயிட்டு வாங்க.